வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல 10 எம்எல்ஏக்கள வந்து நாங்க தூக்க போறோம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல உட்கட்சி விஷயம் ரொம்ப விறுவிறுப்பா ஆயிருச்சு. இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க போற எதிர்கோஷ்டிகள் வந்து தாவேகாவை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டில இருக்காங்க. என்னதான் சட்டமன்றத்தில வந்து அதிமுக சார்பா அவங்க பேசினாலும், அவங்களுக்கு வந்து ஒரு கோஷ்டி பூசல்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க முடியாதுங்கிறதுல சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றது ஒரு காரணம் இருக்குது. சசிகலாவையும் டிடி தினகரனையும் கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. டிடி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாரு. ஆனா சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கல. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க போன்ற நபர்கள் சொல்றாங்கல்ல ஒரு விஷயம், சசிகலா டிடி தினகரனை கட்சிக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் இப்போ மிதுனை வச்சு சசிகலாட்ட பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருக்காரு. ஏன்னா வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்கள வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. திரும்பவும் சசிகலா காலில் எடப்பாடி பழனிசாமி உள்ள தயாராகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியலில் ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுது. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்பு பட்டனை கண்டிப்பாக அமுக்கி விடுங்க. அது வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு யூடியூப் தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. நிறையா ஹைப்பு பட்டனே அமுக்கிறது இல்லை, நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. அதனால் ஹை பட்டனை நீங்கள் அமுக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இருக்குது. இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட முடிஞ்சோடனே செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்தின 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போகிறாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பயப்படுவாரா, பயப்பட மாட்டாரா? அதிமுக பலகீனமாக இருக்குது அப்படிங்கிறத அவருக்கும் உணர முடியுது. இந்த தோல்விக்கு அப்புறமா அவரும் அதை உணர்ந்திருக்காரு. 47 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க, அதில் 10 தூக்கிட்டாங்கன்னா 37,000 ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறமா கட்சியை வந்து வலுப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இது வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது. இந்த மாதிரி சமயத்தில் எம்எல்ஏக்களையும் வேறு தூக்குனாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு கேட்ட பேரே கிடையாது. அவங்க தாவேகா வந்து மக்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி இப்போ பில்டப் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரீல்ஸ்லேயே ஓட்டுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன தான் தேர்தல் பிரச்சாரம் பெருசாக பண்ணாலும் இது வந்து பெருசாக சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துட்டார். இப்போ வேலுமணி, சி.வி. சண்முகத்துக்கு இவங்களுக்கு எதிராக இவங்க பண்ணணும். இவங்க சொல்கிறத கேட்கணும், இவங்களுக்கு கட்சி பொறுப்பை திரும்ப கொடுக்கணும், இவங்க பேசுகிறத இவங்க சொல்கிறத கேட்கணும். கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வீக் ஆகிட்டார். ஏன்னா எஸ்பி வேலுமணி சொல்கிறது சசிகலா டிடி தினகரனை கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான். டிடி தினகரன் ஓகே தான். இப்போ டிடி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் நேற்றுலாம் கவர்னர்கிட்ட போய் புகாரெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ அவர் ஒரு அதிமுகவில் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் அவரும் இருக்கிறார். சரி, அவருக்கும் கட்சி பதவி ஏதாவது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் அவர் கட்சியை கொண்டாந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிடி தினகரனை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கும். அதிமுக கூட்டணியில் இருக்கிறத விட டிடி தினகரன் அதிமுகவில் வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதை விட பார்த்தீங்கன்னா சசிகலா முக்கியமாக கட்சிக்குள்ளே வரணும், அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிதுன் போய் சசிகலாவை சந்திச்சிருக்கிறாரு, சமீபமாக சந்திச்சிருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. என்ன பேசியிருப்பார், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஏன்னா சசிகலா வந்து வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம் தரப்பு வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்கள திரும்பவும் சேர்க்க மாட்டோம், கட்சியில் பழைய பதவி கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவர் பையன் மிதுனை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும்ல, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இந்த உள்நோக்கம் வந்து எடப்பாடி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன் போய் சசிகலாட்ட என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் இதாக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான இருந்த கட்சி. ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி சசிகலா, டிடி தினகரன் இவங்க கையில் வந்து அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறமா எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம், வெளியே போகிறதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியோட தவறான ஒரு முடிவு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. ஆனால் இப்போ வந்து சசிகலாவை போய் ஏன் மிதுன் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பார்க்கப்படுது. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக வெற்றியெல்லாம் பெறவே முடியல. அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு, இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது இருக்கணும், எதிர்கட்சியும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கல யதார்த்தம் என்ன, அதிமுக தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து சசிகலா ஒரு புது கட்சி ஒன்று வச்சு
அதே போல் ராமதாஸோட கூட்டணி வச்சு அவங்க நின்றாங்க. அதிமுக வேட்பாளர் நிறுத்துகிற இடங்கள்லாம் நின்றாங்க. அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 20-25 தொகுதிகளில் தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சசிகலாவும் ராமதாஸும் கூட்டணி வச்ச அவங்களுடைய அந்த கூட்டணி தான். இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியுது. வெற்றி வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல வந்து குறைஞ்ச வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆச்சு. அப்படி வெற்றி வாய்ப்புகளை பெற்றிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியாவது உட்காந்துருக்கும். எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராவது உட்காந்துருக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் வேலுமணி சிவி சண்முகம்னு சொல்கிறாங்க. சசிகலாவுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை, டெல்டா மாவட்டங்கள் மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லை, வட மாவட்டங்கள்லேயுமே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து திரும்ப திரும்ப உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கலை. ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அவருக்கு அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், சூழ்நிலை எல்லாமே ஏற்பட்டு போச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட மிக முக்கியமான ஆதரவாளர் இருந்தாங்க. இவங்கெல்லாம் தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. சசிகலா சிறைக்கு போன போது சசிகலா திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிராக வந்து காய் நவுந்துடும், நீங்கள் வந்து அவங்க சிறையிலேருந்து வெளியே வந்தோன்னே கட்சியில் நீங்கள் டம்மி ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க. அப்போ வந்து ஓபிஎஸ்ஸை திரும்பவும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார். கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஓபிஎஸ்ஸையும் முக்கியத்துவம் கொடுத்து அப்புறமா ஓபிஎஸ்ஸையும் டம்மி ஆக்கி விட்டார். இவங்க மூலமாகவே டம்மி ஆக்கினார். இப்போ வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் தான் சசிகலாவை கட்சியை விட்டு தூக்குறதுக்கும் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு தூக்குறதுக்குமான மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தாங்க. இதை தான் மிதுன் வந்து சசிகலாட்ட சொல்லியிருக்காரு. அப்பா வந்து எந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஆனால் வந்து வேலுமணி, சிவி சண்முகம் இவங்களாம் தான் உங்களுக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு எடுத்து அந்த அழுத்தத்தை கொடுத்தனால தான் எங்கள் அப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது, சின்னம்மாவை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாரே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் எந்த விதமான முடிவும் எடுக்கலை. அப்போ சசிகலாவை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதில் இவங்களோட சேர்ந்து ஓபிஎஸும் சேர்ந்து செயல்பட்டார் அப்படிங்கிற மாதிரி மிதுன் வந்து சசிகலாட்ட பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பரவுது. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அது சுயநலமாக தான் செயல்பட்டுருக்கிறாரு, கேம் விளாண்டுருக்கிறாரு, எல்லாமே தெரியுது. ஆனால் வந்து சசிகலா கட்சிக்குள்ளே திரும்ப வந்தாங்க அப்படின்னா அவருடைய பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத அவர் உணர்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் இன்றைக்கி கட்சியை நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. வேலுமணி, சிவி சண்முகத்தோட செயல்பாடுகள், செங்கோட்டையன் வந்து சட்டசபையிலும் சரி அங்கேயும் சரி வெளியவும் சரி செய்தியாளர் சந்திக்கும் போது 10 எம்எல்ஏக்களை தூக்க போகிறோம், எதிர்காலத்தில் ஒரு 25 எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்னா இது அதிமுக மேலே தொண்டர்களுக்கு இருக்க மரியாதை போயிடும், மக்களுக்கு இருக்கிற மரியாதை போயிடும், ரெட்டையிலை சின்னத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் போயிடும். இங்கே பயங்கரம் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. என்னதான் பெருசாக வந்து அதிமுகவோட பெரிய அளவில் கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்து தான் வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து சசிகலா உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சொன்ன பிறகும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம பையனை விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ ஏன் பேசினார், மிதுனை விட்டு பேசினார் அப்படின்னா கிட்டத்தட்ட சிவி சண்முகத்தோட வீட்டில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சசிகலா இவங்க 3 பேருமே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. கட்சி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் சசிகலாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு சந்தேக கண்ணோட்டம் இருக்கும். கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாமே இருந்தாங்க. இப்போ நம்மளை ஆதரிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் முதற்கொண்டு எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாங்க. அன்றைக்கி சசிகலா வேணான்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து வேணும்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம சிறையிலேருந்து வந்தோம், சிறையிலேருந்து வந்தபோது கூட இவங்கள்ட்ட வந்து நம்ம எல்லாம் ஃபோன் அடித்து பேசும்போது கூட இவங்க சரியாக கூட பேசலை, ஃபோனை எடுக்கலை, இவங்களுடைய பிஏக்களை விட்டு ஃபோன் எடுக்க வச்சாங்க. இப்படி நிறைய வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம அமைதியாக தானே இருந்தோம். இன்றைக்கி கட்சி இந்த அளவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கே நம்ம ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது கூட அதை கேட்கல, யாருமே கேட்கல. இல்லை எடப்பாடி பழனிசாமி சரியாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி போனீங்க, இன்றைக்கி உங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது என்னை வந்து பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்தாலும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தை சசிகலாவும் நம்பலை. சரி, மிதுனை நம்புகிறாங்களா? மிதுன் வந்தார், பேசினார், மிதுன்கிட்ட எடப்பாடி பையன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்களா? எடப்பாடி பழனிசாமியோட பையன் அப்படிங்கிறனால மிதுனை சந்தித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில் வந்து மிதுன் சொன்ன எந்த விஷயத்தையுமே அவங்க நம்ப தயாராகவே இல்லை. வேலுமணி, சிவி சண்முகம், அதேபோல் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ஓபிஎஸ் இவங்க போன்ற நபர்கள் சொன்னனால தான் அப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார், உங்கள் மேலே அப்பாவுக்கு எந்த விதமான கோபம், வருத்தம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். இந்த பேச்சை எவ்வளோ தூரம் வந்து சசிகலா நம்பியிருப்பாங்களா? அரசியலில் வந்து அவங்க கொஞ்சம் அனுபவம் இருக்குது. எப்படி எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார்னு அவங்களுக்கு தெரியும்ல. அதனால வந்து மிதுன் சொன்னதை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க.
வேலுமணி சிவி சண்முகம் பேசின ஒரு விஷயத்தையுமே அவங்க பெருசாக எடுத்துக்கல. அவங்க வந்து ஒரே முடிவு தான். அதிமுக அப்படின்னு சொன்னால் சசிகலா உள்ளே வரணும் அப்படிங்கிறதுல வேலுமணியோ சிவி சண்முகமோ ஒரு முடிவு எடுக்கட்டும். 2வது எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கட்டும். கட்சிகளை கூப்பிட்டோம், கட்சிகளை உட்கார வைக்கட்டும். அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் வந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். இல்லை சட்டமன்ற தொடர் முடிஞ்ச பிறகு 10 எம்எல்ஏக்கள் போனாங்கன்னா இன்னும் பலகீனமாயிடும். இந்த எம்எல்ஏக்கள் போகாமல் இருக்கணும்னா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கணும். ஒருங்கிணைந்த அதிமுகனா அட்லீஸ்ட் சசிகலாவையாவது உள்ளே கொண்டு வரணும். சசிகலா கண்டிப்பாக எம்எல்ஏக்கள்கிட்ட பேசுவாங்க. கட்சி தாவாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. செங்கோட்டையன் கூட பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சசிகலாட்ட 2 தரப்புமே பேசுது. வேலுமணி தரப்பும் பேசுகிறாங்க, சண்முகம் தரப்பும் பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமியோட பையன் மிதுனும் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போ பரபரப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.